பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி அவரை நோக்கி பார்க்க இந்த காலை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று வாசிக்கிறோம். In the fear of the Lord there is strong confidence. கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தரை நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற மக்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு என்று திருமறை சொல்லுகிறது. நமக்கு நம்பிக்கை இல்லாம போகுது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை இல்லாம இருக்கோம். அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்குது. ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நிச்சயமாய் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், என்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். அதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பயந்து வாடுகிற மக்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் கர்த்தரை விடுவிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான விசுவாசம் அவருக்கு பயப்படுகிற மக்களுக்கு தான் கிடைக்கும். தாவீது கூட எத்தனையோ முறை வனாந்தரத்திலே சிங்கத்தோடு போராடி ஜெயித்ததை பார்க்கிறோம். வன விலங்குகளோடு போராடி மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? இது எப்படி இந்த பலன் கிடைத்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே இருந்ததுனாலதான். அன்பான குடும்பத்தின் மக்களே, நாமும் கூட இந்த பிரச்சனையான இந்த உலகத்திலே நாமும் தாண்டி செல்ல வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற நம்பிக்கை நமக்குள் இருந்தால் அதுவே நமக்கு திட பலனை தரும். எந்த நிலை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு. என்ன சூழ்நிலை எனக்கு வந்தாலும் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்ன காரியங்களை நான் சந்தித்தாலும், என்ன துர்ச்செய்தியை நான் கேட்டாலும் அவருக்குள் நான் தைரியத்தோடு நான் இருப்பேன். இந்த ஒரு பலன் ஆண்டவரால் தான் நமக்கு கிடைக்கும். அன்பான குடும்பத்தின் மக்களை, கவலைப்படாதீர்கள். அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அவருக்கு பயந்து வாழுவோம். அப்படி பயந்து வாழ்ந்துட்டோம்னா நமக்குள்ள தைரியம் வரும். என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார். இந்த ஆண்டவர் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரும். அந்த நம்பிக்கையே இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்யும். நிச்சயமா அவருக்கு பயப்படுகிற மக்களுக்கு அவரே கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பா இருப்பார். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அழகா நம்மை சுமந்து கொண்டு செல்வார். மிகப்பெரிய அற்புதங்களை நாம் காண்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை, இந்த காலை நேரத்திலே நீரங்களுக்கு தந்து இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக துதிக்கிறப்பா. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதற்காக துதிக்கிறோம். ஆமாண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கு திட்ட நம்பிக்கை உண்டு என்று வாசிக்கிறோமே. உம்மீது நம்பிக்கை கொள்ள பலன் தார்பித்த உலகத்தையோ உலக மக்களையோ அல்ல, உம்மீது நம்பிக்கையோடு வாழ நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.